ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம முத்தழகு சீரியலோட ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் ஃபர்ஸ்ட் சீன்லேயே நம்ம தயாவோட சேர்ந்து பிளான் போட்டபடியே முத்தழகோட குழந்தைய அந்த ஆளுங்க கடத்திட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு ரெஜினா செம்ம சந்தோஷத்தோட இந்த விஷயத்த அஞ்சலி கிட்ட சொல்கிறாங்க. உடனே அஞ்சலி, அப்பாடா இதுக்கப்புறம் நம்மளோட குழந்தைய தத்து கொடுக்க தேவையில்லைன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நிம்மதியாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் கரெக்டாக கோவிலுக்குள்ள முத்தழகு கிட்ட எல்லாருமே நீ பொறுப்பே இல்லாமல் நடந்துட்டு இருக்கன்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்கும்போது அங்கே நல்லவங்க மாதிரி தெரியணுன்றதுக்காக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி செம்மையா பேசிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு அம்மாவோட மனசு இன்னொரு அம்மாக்கு தானே தெரியும். குழந்தை காணாம போயிடுச்சுன்னா அதோட வலி எப்படி இருக்கும்னு என்னாலையும் புரிஞ்சுக்க முடியுது. அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறமா முத்தழகுக்கு வேற குழந்தை பிறக்காதுன்னு சொல்லிட்டு அந்த விஷயத்துல எடுத்து சொல்லிட்டு அவங்க அம்மா ரெஜினா கிட்ட, சரி வாங்கம்மா, இதுக்கப்புறமா நம்மளால குழந்தையெல்லாம் தத்து கொடுக்க முடியாது, நம்ம எல்லாரும் சேர்ந்து வீட்டுக்கு போகலாம்னு சொல்லி கூப்பிடுறாங்க. உடனே அஞ்சலி இப்படி பேசுறது கேட்டு அங்க இருக்க எல்லாருமே செம்மையா ஷாக் ஆகுறாங்க. அது மட்டும் இல்லாம முத்தழகு ரொம்பவே சந்தேகத்தோட அஞ்சலியை பார்த்துட்டு இருக்க பூமியும் ஓரமா நின்று இது எல்லாத்தையுமே கவனிச்சிட்டு இருக்காங்க. அப்போ வீரமுத்து அஞ்சலி கிட்ட, என்ன அஞ்சலி பேசிட்டு இருக்க, முத்தழகோட குழந்தைய காணோன்னு சொல்லிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்க, அதுக்கு அஞ்சலியோ ஆமா அதானே நடந்துச்சுன்னு சொல்லி கேட்க, உடனே பேச்சியோ ரொம்பவே சந்தேகமா அஞ்சலியை பார்த்து அவங்க கிட்ட பேசுறதுக்காக போகும்போது கரெக்டா ஒரு குழந்தை அழுகிற சத்தம் கேட்குது. உடனே அஞ்சலி திரும்பி அவங்களோட குழந்தைய பார்த்தா அந்த குழந்தை நல்லா தூங்கிட்டு தான் இருக்கு. அப்புறமா தான் பேச்சு அஞ்சலி கிட்ட, அங்க பாரு அஞ்சலி, அது முத்தழகோட குழந்தை, அது ஒண்ணு காணாம போகல அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம உனக்கு முத்தழகோட குழந்தைய காணும்னு யாரு சொன்னதுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. உடனே இதை கேட்டுட்டு இருக்க அஞ்சலியும், முத்தழகு குழந்தைய காணாம போகல, உண்மையாவே இங்கேதான் இருக்குன்னு சொல்லிட்டு ஷாக் ஆகி இருக்க அஞ்சலியோ என்ன சொல்றதுன்னு தெரியாம பேச்சுக்கிட்டு, நீங்க தானே குழந்தை காணும்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தீங்கன்னு சொல்ல, உடனே பூமியோ, நாங்க யாருமே குழந்தை காணும்னு இங்க பேசவே இல்லை, உனக்கு எப்படி குழந்தை காணாம போயிருக்குன்னு சொல்லிட்டு யோசனை வந்துச்சுன்னு சொல்லி கேட்க, உடனே பேச்சு குழந்தை வச்சிருந்த பெட்டு தான் காணாம போனுச்சுன்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்த எடுத்து சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம முத்தழகு கையில வச்சிருந்த பெட்டை தான் குழந்தைன்னு நினைச்சு சில பேர் தூக்கிட்டு போயிட்டாங்க, அதனாலதான் அந்த பெட்டை கூட உன்னால சரியா பாத்துக்க முடியலன்னு சொல்லிட்டு நாங்க முத்தழகு திட்டிட்டு இருக்கோம். ஆனா உனக்கு எப்படி முத்தழகோட குழந்தை தான் காணாம போயிடுச்சுன்னு சொல்லிட்டு யோசிக்கணும்னு தோணுச்சு? ஏன் ஒருவேளை நீ முத்தழகோட குழந்தைய தூக்கிட்டு போறத பாத்தியா என்ன? உனக்கு யார் இப்படி சொன்னதுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. உடனே இதை கேட்ட அஞ்சலி, என்னமா சொல்லிட்டு இருக்காங்க, முத்தழகோட குழந்தை காணாம போகலையா, நீ தானமா சொன்ன முத்தழகோட குழந்தைய யாரும் தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு, அதனால தானே நான் இங்க இவ்வளவு நேரமா பேசிட்டு இருக்கேன்னு சொல்ல, உடனே எல்லாருமே ரெஜினா பக்கம் திரும்பிடுறாங்க. உடனே ரெஜினாவுமே இந்த விஷயத்துல இருந்து கரெக்டா தப்பிக்கணும்ன்ற காரணத்துக்காக எல்லார்கிட்டயுமே, இல்ல முத்தலுக்கு கையில வச்சு அந்த பெட் நீங்க சொன்னீங்கல்ல, அந்த ஆளுங்க தூக்கிட்டு போகும்போது நான் கரெக்டா அங்கதான் வந்தேன், அது மட்டும் இல்லாம அதை என் கண்ணால பார்த்துட்டு நான் முதல்ல முத்தலுக்கு எப்படி யோசிச்சாலோ அதே மாதிரி தான் குழந்தையதான் அவங்க தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு அஞ்சலி கிட்டயும் அதையே சொல்லிட்டேன்னு சொல்றாங்க. உடனே இதை கிட்ட பூமி, அப்படி முன்னாடியே உங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா எதுக்காக இவ்வளவு நேரம் எல்லாருமே முத்தலுக்கு திட்டுற வரைக்கும் அமைதியா திட்டு அதுக்கப்புறமா கடைசியா இதை பத்தி பேசுறீங்கன்னு சொல்லிட்டு துருவி அவங்க கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. இதனால அஞ்சலி ரெஜினாவும் ஒரு பக்கம் ரொம்பவே பயத்தோட திரு முழிச்சிட்டு இருக்க. அப்ப இதை கவனிச்ச பேச்சியும் பூமி கிட்ட, சரி பூமி, இதெல்லாமே நம்ம அப்புறமா பேசிக்கலாம், முதல்ல சடங்கு செஞ்சு முடிக்கலாம்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம கரெக்டா ஐயருமே அப்ப வந்து நல்ல நேரம் ஆரம்பிச்சிச்சுமா, இப்பவே இந்த பரிகாரத்தை ஆரம்பிச்சிடலாமான்னு சொல்லிட்டு எல்லாரையுமே கூப்பிடுறாங்க. உடனே ரெஜினாவும் இதுதான் சாக்கு, இதை விட்ட தப்பிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு எல்லாரையுமே சரி வாங்க சடங்கு செஞ்சுட்டு இது எல்லாத்தையுமே பேசிக்கலாம்னு சொல்லிட்டு உள்ள கூப்பிடுறாங்க. ஆனா அவங்க எல்லாருமே சடங்கு செய்யறதுக்காக உள்ள போகும்போது அஞ்சலியும் ரொம்பவே தைக்கத்தோட அவங்களோட குழந்தைய வச்சுக்கிட்டே நின்றுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரெஜினா கிட்ட, அம்மா என்னால நிச்சயமா இந்த குழந்தைய முத்தலுக்கு கிட்ட தத்து கொடுக்கவே முடியாது, இதை எப்படியாவது ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோவத்தோட கத்துறாங்க. ஆனா ஏற்கனவே நடந்த விஷயத்தால செம்ம கடுப்புல இருக்க ரெஜினாவை ஏண்டி இப்படி புரியாம பேசிட்டு இருக்க, ஒருவேளை நீ இப்ப மட்டும் இந்த சடங்கை நான் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு எல்லார் முன்னாடியுமே வீம்புக்கு நின்றுட்டு இருந்தான்னு வச்சுக்குவேன், அவ்வளவுதான். இதுக்கு முன்னாடி நீ பேசின பேச்சுக்கும் இப்ப நீ பேசுற பேச்சுக்கும் என்ன அர்த்தம்ன்றதை எல்லாருமே கண்டுபிடிச்சிருவாங்க. அது மட்டும் இல்லாம நீ வேற உண்மையாவே நடந்த விஷயம் என்னன்னு புரியாம அந்த முத்தலுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி உன் வாயில இருந்த எல்லா உண்மையுமே கொட்டிட்ட, அதனால நம்ம மேல ஏற்கனவே எல்லாருமே சந்தேகத்துல இருப்பாங்க. இப்ப நீ இதை பண்ண கண்டிப்பா அந்த சந்தேகத்தை உறுதியே படுத்திடுவாங்கன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு இந்த ஒரு தடவை என் பேச்ச கேளு. அது மட்டும் இல்லாம கூடிய சீக்கிரம் அந்த குழந்தை எங்க சேரணுமோ அங்க சேர்ந்துரும், அதனால அதுக்கப்புறமா அந்த குழந்தைக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது. அதுக்கும் மேல இப்ப நீ கவலைப்படுற மாதிரி உன்னோட குழந்தைய உங்ககிட்ட இருந்து யாராலும் பறிக்க முடியாது, அதனால தயவு செஞ்சு இந்த சடங்குக்கு ஒத்துக்கோ, முத்தழகுக்கு அந்த குழந்தைய தத்து கொடுக்குற மாதிரி நடி, போதும் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாங்க. உடனே இதை கிட்ட அஞ்சலி, அம்மா புரியாம நீ பேசிட்டு இருக்கா, ஒருவேளை முத்தழகுக்கு இந்த குழந்தைய தத்து கொடுத்துட்டேன்னா உண்மையாவே முத்தலுக்கு கையில இருக்க குழந்தை தொலைஞ்சு போனதுக்கு அப்புறமாவும் அவ இந்த குழந்தையோட அம்மா மாதிரி தான் நடந்துப்பா. ஏன்னா நான் இப்ப மட்டும் இந்த குழந்தைய தத்து கொடுத்துட்டேன்னா உண்மையாவே எல்லாருமே அந்த குழந்தையோட அம்மாவா முத்தழக மட்டும் தான் பார்ப்பாங்க, என்ன பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு செம்ம கடுப்போட பேசிட்டு இருக்காங்க. ஆனா ரெஜினாவோ, நீ இந்த குழந்தைக்காக யோசிச்சனா கண்டிப்பா உன் மேல சந்தேகப்பட்டு இந்த வீட்டுல இருக்கவங்களே உன்னை வீட்டை விட்டு வெளியே தர வாய்ப்பு இருக்கு, ஏன்னா இப்ப நடந்திருக்க விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு ஒத்துக்கோன்னு சொல்லிட்டு எப்படியோ ரெஜினா அஞ்சலியை சமாதானப்படுத்தி அவங்கள அந்த பரிகாரத்தை செய்யறதுக்காக உள்ள வரைக்குமே கூட்டிட்டு போயிடுறாங்க. ஆனா அஞ்சலியோ ரெண்டு மனசோட இருக்காங்க. அப்போ ஐயருமே இந்த சடங்கு செய்யறதுக்கான எல்லா பூஜையுமே பண்ணி கடவுள் முன்னாடி நல்லா வேண்டிக்கிட்டு முன்னாடி நின்றுட்டு இருக்க முத்தழகியும் அஞ்சலியும் பார்த்து ஃபர்ஸ்ட் முத்தழக அவங்களோட குழந்தைய கடவுள் சன்னதியில வைக்க சொல்றாங்க. அதுக்கப்புறமா அஞ்சலியுமே அதையே பண்ண சொல்றாங்க. உடனே இதை கேட்ட முத்தழகு பூமி கையில இருந்து அந்த ஆண் குழந்தைய வாங்கி
அப்படியே அந்த குழந்தைய கடவுள் சன்னதியில படுக்க வைக்க போகும்போது ஏதோ மனசு கேட்காம உடனடியா அந்த குழந்தைய கட்டி அணைச்சி ஒரு முத்தம் கொடுத்துட்டு, நீ எங்க இருந்தாலும் யாரோட பிள்ளையா இருந்தாலும் நீ என்னோட மகான்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய கடவுள் சன்னதியில ஐயர் சொன்ன இடத்துல படுக்க வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா அஞ்சலியுமே அதையே ஐயர் பண்ண சொல்ல உடனே அஞ்சலியோ ரொம்பவே தயக்கத்தோட எச்சி கையில இருக்க அந்த குழந்தைய வாங்கினது மட்டும் இல்லாம அதை கீழே வைக்கிற அளவுக்கு போயிடுறாங்க. ஆனாலும் மனசுக்குள்ள ஏதோ ஒண்ணு தடுத்து நிறுத்த கீழே வைக்கிற அளவுக்கு போனவங்க உடனடியா அந்த குழந்தைய தூக்கிட்டு என்னால இதை கண்டிப்பா பண்ணவே முடியாதுன்னு சொல்றாங்க. உடனே இதை கேட்டுட்டு அங்க இருக்கவங்க எல்லாருமே செம்மையா ஷாக் ஆகுறாங்க. ரெஜினாவுமே இந்த அஞ்சலியை திருத்தவே முடியாது, இப்ப இவ என்ன பண்ண போறான்னு தெரியலன்னு சொல்லிட்டு செம்ம பயத்தோட பாத்துட்டு இருக்க. உடனே பேச்சியும் என்ன அஞ்சலி சொல்லிட்டு இருக்க, இதை உன்னால பண்ண முடியாதா, ஒண்ணுமே எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்ல உடனே அஞ்சலி என்னால இந்த குழந்தைய முத்தலுக்கு தத்து கொடுக்க முடியாதுன்னு நான் சொல்ல வரேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோவமா சொல்றாங்க. அது பேச்சுக்கிட்டே ரொம்பவே கோவமா பேசவே உடனே இதனால ஷாக்கான பேச்சியும் அப்படி உண்மையாவே உனக்கு விருப்பம் இல்லைன்னா அதை வீட்லயே சொல்லிருக்க வேண்டியதானே, திடீர்னு எதுக்காக இப்படி மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. உடனே அஞ்சலியும் நான் ஏதோ இந்த சடங்கு நடக்காதுன்ற நம்பிக்கையில தான் இதெல்லாமே பண்ணேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் உளறிடுறாங்க. அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறமாவும் என்னால இந்த சடங்கை நடத்த முடியாது, ஏன்னா என்னோட குழந்தைய முத்தலுக்கு விட்டு தர அளவுக்கு நான் ஒன்னும் முட்டாள் கிடையாது, என் குழந்தைய என்ன நடந்தாலும் யாருக்காகவும் எதுக்காகவும் நான் கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே இதை கேட்ட பூமி செம்ம ஷாக் ஆனது மட்டும் இல்லாம ரொம்பவே கடுப்போட ரொம்பவே கோபத்தோட அஞ்சலியோட பக்கத்துல வந்து ரொம்பவே திமிரா பேசிட்டு இருக்க. அஞ்சலி கண்ணத்திலேயே பல்லாருன்னு ஒரு அறைய விடுறாங்க. உடனே இதை பார்த்துட்டு ரெஜினா செம்மையா ஷாக் ஆனது மட்டும் இல்லாம இங்க என்ன நடந்துட்டு இருக்கு, என்னோட பொண்ணு அடிக்க உனக்கு எவ்வளவு தைரியம் அப்படின்னு சொல்லிட்டு பூமியை திட்டுறதுக்காக போக உடனே பூமியோ போத நிறுத்துங்க, இதுக்கு முன்னாடி எனக்கு அஞ்சலி மேலேயும் உங்க மேலேயும் சந்தேகம் தான் இருந்துச்சு, ஆனா இப்ப அஞ்சலி பேசின பேச்சை வச்சே எனக்கு அது உறுதியாயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. உடனே இதை கேட்ட ரெஜினாவும் என்ன உறுதியாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயத்தோட கேட்க உடனே பூமியும் நீங்களும் உங்க பொண்ணும் தானே பிளான் போட்டு என்னோட குழந்தைய திருடுறதுக்காக ஆளுங்களை செட் பண்ணீங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே இதை கேட்டுட்டு அஞ்சலி செம்ம ஷாக்கோட நின்றுட்டு இருக்கா. ரெஜினாவோ நடந்துட்டு இருக்க விஷயத்த சமாளிக்கணும்ன்ற காரணத்துக்காக நீங்க எப்படி தேவையில்லாம எங்க மேல இவ்வளவு பெரிய பழிய தூக்கி போடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி வீரமுத்துவுமே எப்பவுமே அஞ்சலிக்கும் ரெஜினாக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கனால ஏன் பூமி தேவையில்லாத விஷயத்துக்கு பத்தி இப்ப பேசிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்காதுக்கு பூமியுமே நான் உண்மைன்னு தெரிஞ்சுதான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே இது கிட்ட ரெஜினா உங்ககிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்கான்னு சொல்லி கேட்க உடனே பூமி ரொம்ப கோவமா அதான் உங்க பொண்ணு வாயில இருந்தே உண்மை எல்லாமே வெளியே வந்துருச்சு, இதுக்கு மேல என்ன ஆதாரம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே இதை கேட்ட அஞ்சலி திருன்னு முழிச்சிட்டு நின்னுட்டு இருக்க. உடனே பூமியோ உனக்கு இன்னுமா புரியல அஞ்சலி, நீ தானே இப்ப சொன்ன இந்த பரிகார கடைசி நேரத்துல நடக்காதுன்ற காரணத்துக்காக தான் நீ இந்த சடங்குக்கே சம்மதிச்சன்னு, அப்பனா என் குழந்தை முன்னாடியே கடத்தப்பட போகுதுன்னு உனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு, ஏன்னா அதை கடத்துறதுக்கு ஆளை செட் பண்ணதே நீங்க தானே, ஏன்னா இதுக்கு முன்னாடி நாங்க குழந்தை காணும்னு சொல்லிட்டு பேசுறதுக்கு முன்னாடியே நீ குழந்தை காணாம போயிடுச்சுன்னு நம்பிட்டு எங்ககிட்ட அதை பத்தி ரொம்பவே தென்னாவட்டா பேசுறது மட்டும் இல்லாம முத்தலுக்கு மேல பரிதாபப்படுற மாதிரியும் அவங்களை கேவலப்படுத்துற மாதிரியும் பேசிட்டு இருந்த, அது மட்டும் இல்லாம எனக்கு அப்பவே உன் மேல நல்லாவே சந்தேகம் வந்துருச்சு, என்ன நான் அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு உன்கிட்ட பேசிக்கலான்னு தான் அமைதியா இருந்தேன், ஆனா நீயே இப்போ உண்மை எல்லாத்தையுமே உன்னோட வாயால ஒத்துக்கிட்ட அப்படின்னு சொல்றாங்க. உடனே இதை கேட்டுட்டு அஞ்சலி இல்ல பூமி நீ என்னை பத்தி ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கன்னு நினைக்கிறேன், நீ நினைக்கிறது எதுவுமே உண்மை கிடையாது, நான் ஒன்னும் முத்தலகோட குழந்தைய கடத்தணுன்றதுக்காக எதுவுமே சதி பண்ணலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா பேச்சியோ பூமி சொன்ன மாதிரி எனக்குமே அஞ்சலி மேலேயே ரெஜினா மேலேயே இப்ப சந்தேகம் வருதுன்னு சொல்றாங்க. உடனே இதை கேட்டுட்டு ரெஜினாவும் அஞ்சலியும் செம்ம ஷாக் ஆகி போய் நிக்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன நடக்கும், ஒரு வழியா அஞ்சலியும் ரெஜினாவும் பண்ண பிளான் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமா பூமி கண்டுபிடிச்சு அதை எல்லார் முன்னாடியுமே வெளிக்கொண்டு வந்துடுறாங்க. ஏன்னா இது எல்லாமே அஞ்சலியோட சுயநலமான அவசர புத்தியால தான் நடந்திருக்கு, ஏன்னா அதனாலதான் அவங்க அவங்களோட வாயில இருந்தே உண்மையை எல்லாருக்குமே காட்டுற மாதிரி பேசியிருக்காங்க. அதனாலதான் இப்ப அஞ்சலி எல்லார் முன்னாடியுமே குற்றவாளி மாதிரி நின்னுட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன நடக்கும், அஞ்சலி உண்மையாவே இதைதான் பண்ணாங்க சொல்லிட்டு பூமியும் பேச்சியும் கண்டுபிடிச்சிட்டாலும் அதை நிரூபிக்கிறதுக்காக அவங்க என்னதான் பண்ண போறாங்க, அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்துல இருந்து தப்பிக்கிறதுக்காக அஞ்சலி ரெஜினாவும் அடுத்து என்னதான் பண்ண போறாங்க, ஒருவேளை அஞ்சலி வேற வழியே இல்லாம அவங்க கையில இருக்க முத்தலகோட உண்மையான அந்த பெண் குழந்தைய அவங்களுக்கே தத்து கொடுக்க போறாங்களா இல்லையான்றதெல்லாம் அடுத்த வீடியோல பார்க்கலாம்.